நான் இப்போ இந்த வீடியோல சொல்ல போற ஒரு விஷயம் வந்து ஒரு பொதுவான விஷயம் தான். பட் நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து லாஜிக்கா இருக்காது. ஸோ அப்படி லாஜிக்கா இல்லாதவங்க தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. இது மத்தபடி இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா நம்ம வீட்ல நம்ம பெற்றெடுத்த குழந்தைகளுடைய பிறந்த நாளை வந்து ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிற இல்லத்துல போய் நம்ம செலிப்ரேட் பண்றது ஒரு நார்மலான விஷயம் தான். ஸோ இப்படி நம்ம செலிப்ரேட் பண்றதுனால நம்ம குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நமக்கு வந்து ஒரு மன நிம்மதி இருக்கும். ஆனா அங்குள்ள குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்ம பெற்றெடுத்த குழந்தையோட பிறந்தநாளுக்கு செலிப்ரேட் பண்றப்போ அந்த இடத்துல கேக் வெட்டுவோம். அந்த கேக் எடுத்து நம்ம குழந்தைக்கு ஊட்டி விடுவோம். அந்த குழந்தை கேக் எடுத்து நமக்கு ஊட்டி விடுவாங்க. இதை பார்க்குற அந்த ஆதரவற்ற குழந்தைகள், அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் மனதளவுல வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுறதா சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அம்மா அப்பாவுடைய அந்த அன்பு பாசம் வந்து நம்ம குழந்தைக்கு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி அன்பு பாசம் வந்து நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து அந்த குழந்தைகளுக்கு மனதளவுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்ததா சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நம்ம குழந்தையோட பிறந்தநாள் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனா செலிப்ரேட் பண்ணி காட்டுறோம். மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா நிகழ்வா காட்டுறோம். ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வு வந்து எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு இல்லாமலே போயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அந்த குழந்தைகள் மனசுல வந்து ஆழமா போய் பதிகிறதா சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு பார்க்குறப்போ இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், என்ன எஸ்எஸ்கே அப்போ வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு போய் எதுவும் ஒரு ஹெல்ப் எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க. தாராளமா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான மளிகை சாமானோ இல்ல படிப்புக்கு தேவைப்பட்ட விஷயங்களையோ இல்ல பண உதவியோ வந்து தாராளமா நம்ம செய்யலாம். ஸோ தானம் தர்மம் அப்படிங்கிறது வந்து நம்ம இருந்துதான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய ஆப்சன்ஸ்லயுமே வந்து நம்ம அது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அடுத்த வாட்டி நம்ம ஃபேமிலியில என்னென்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் வந்து வேற விதத்துல நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்றேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்டா தப்பா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.